அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் 17/8/2024 சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மிகவும் பரிபூர்ணமான சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தின் அதிபதி என்பது இந்த ஆவணி மாதம் முழுக்க தன்னுடைய சொந்த ராசியிலே சிம்மாசனத்தின் அதிபதி அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே மங்களகரமான காரியங்கள் செய்கின்றதற்கும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலேயே அமைய பெற்று சூரியன் சனி புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை மட்டுமல்லாமல் செவ்வாயின் பார்வை என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருந்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும், பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்திலேயே அமைய பெற்று இந்த பார்வை என்பது இறக்கின்றது. ராசி வலுவாக இருக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கின்றது மட்டுமல்லாமல் 2 புத்திகாரகன் புதன் பகவானும் சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற அமைப்பை கொடுக்கின்ற சுக்கிர பகவான் 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் பரிபூர்ணமாக சனிக்கிழமையிலே இருக்கின்றது. கலத்திர ஸ்தானாதிபதி ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் 7ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே நடக்காத கல்யாணங்கள், நடக்காத சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு கோச்சார ராசியாக தனுசு ராசியாகவும், நட்சத்திரம் பூரம் 2ஆம் பாதத்திலும், திதி சுக்லபட்ச துவாதசி திதியிலும், கரணம் பாலவ கரணத்திலும், யோகம் பிரீத்தி யோகத்திலும், யோக தேவதை விஷ்ணு பகவானாக வளம் வந்து திதி தெய்வம் மகாவிஷ்ணுவாக வளம் வருகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு சுகசானங்கள் வலுவாக இருக்கின்றது. குருமங்கள யோகத்திலே குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. நிரந்தரமாக இந்த பலன்களை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 7ஆம் இடத்து என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனும் இங்கே சூரியனுடன் இணைவு பெறுகின்ற பொழுது முயற்சி ஸ்தானம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய அழகுக்கெல்லாம் சொந்தக்காரர் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ராசியிலே பலம் பெற்று இந்த மாதம் அமைகின்றது. இந்த அற்புதமான யோக பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆவணி மாதங்களிலே இந்த சுப விசேஷங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வருவதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆவணி மாதம் என்பது மங்கள காரியங்களிலே அதிகமான விசேஷங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி வக்ரகதியில் இருந்தாலும் கூட சனி சூரியன் பார்த்தாலும் புதன் சுக்கிரன் இணைவு பெறுகின்ற பொழுது இங்கே குருவின் இணைவு பெற்று செவ்வாயின் பார்வையும் சூரியன் புதன் செவ்வாய் என்பது இங்கே 4 கிரகங்கள் என்பது தன்னுடைய சிம்மாசனத்தின் அதிபதியின் இருக்கின்றதுனாலே சூரியன் செவ்வாய் நண்பர் என்று சொல்கின்ற பொழுது இங்கே ராசி வலுவாக இருக்கின்ற அமைப்பு 10ஆம் இடத்திலே இருந்து இங்கு வருகின்ற பொழுது எதிர்பாராத தொழில் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெருக்கின்றது. பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சில தொழில் சரிவுகள், ஏமாற்றங்கள், தடை, வம்பு வழக்குகள் இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு சூரிய பகவான் சனியும் இங்கே பலம் பெற்று இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து வரன் கிடைப்பவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடியதற்கும், சுப விசேஷங்கள் நடத்துவதற்கு, அற்புதமான ஒரு மங்கள காரியங்கள் நடத்துவதற்கு இந்த ஆவணி மாதம் அற்புத மாதமாக இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள் நடத்துவதற்கும், மங்கள காரியங்கள் சென்று வருகின்றதற்கும், திருவண்ணாமலை சிவனை தரிசித்து வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் அதிகமான உழைப்புகளும், நேர்மை, நீதி, சத்தியம், அன்பு, ஆதரவு அனைத்தும் இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகள் போல் இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகளை அன்பாக ஆதரவிக்கக்கூடியவர்கள். இது சிம்மாசனத்தின் அதிபதி என்று சூரிய பகவான் உலகமெங்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சூரிய பகவானுடைய ராசியிலே பிறந்தவர்கள் அனுதினமும் உழைக்கக்கூடியவர்கள், கடினமான வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள், உயர்ந்த பதவிகளிலேயும்
அரசு உத்தியோகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கின்ற இந்த அமைப்பு நெருப்பு ராசியின் அதிபதி. இது ஒரு 2வது மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய, இது 5வது இடம் காலபுருஷ தத்துவத்தின் குழந்தைகள் பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும், தகப்பன் குழந்தைகளை போன்று அன்பு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த சிம்மாசனத்தின் அதிபதி இங்கே ஆட்சி வடிவிலே இருக்கின்ற பொழுது இங்கே கிரகங்களின் சேர்க்கை பலமாக இருந்து இந்த மாதம் என்பது அமைய பெறுகின்றதனாலே தகப்பனார்கள் குழந்தைகளுக்காக சுப விசேஷங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பரிபூரணமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்க பெறுகின்ற மாதம் அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி சுகாதிபதியும் 5ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவான் இரு கிரகங்கள் என்பது 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தான நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்களை பற்றி குறிக்கக்கூடிய பொருளாதார ராசியிலே இது காலவருஷத்தின் 6வது இடத்திலே புதன் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசியிலே இருந்து அமைகின்ற இந்த அமைப்புகளிலே நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் பரிபூர்ணமாக சிம்ம ராசிகளுக்கு 6ஆம் இடம் பலமாக அமைய பெறுகின்ற அமைப்பு. 6-10 என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் வேலைகளிலே மிகவும் உன்னதமான பொருளாதார பணப்பர ராசியிலேயே கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. குருவின் அனுகிரகம் பெறுகின்ற உங்களுடைய பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி பஞ்சமசானத்திலே இருந்து இங்கே பஞ்சமசானங்கள் பஞ்சமாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விரையாதிபதி குலதெய்வத்தின் இங்கே சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே குலதெய்வத்தின் அருள்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சந்திரனின் அனுகிரகம் உங்களுடைய பஞ்சமசானத்தில் இருந்து இந்த மாதம் கிடைக்கின்றதுனாலையும் பூர்வீகத்துக்காக குழந்தைகளுக்காக விரயங்களை செய்யக்கூடிய, குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடியதற்கும், வெளிநாட்டு யோகங்களும் குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும் அற்புதமான யோகங்கள் 10ஆம் இடத்திலேயே பஞ்சமாதிபதியை அமைய பெறுகின்ற அமைப்பு. அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. குழந்தைகளுக்காக படிப்பின் மேன்மைக்காக, குழந்தைகள் படிப்பதற்கும் குழந்தைகளின் உயர்வுகளுக்காக இந்த ஆவணி மாதங்களிலே ஒரு சில பொருளாதார மேன்மைகளை அடைகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அமைய பெறுகின்றது. 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் இந்த ஆவணி மாதங்கள் என்பது 10 தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வருகின்ற அமைப்பும், சுக்கிர பகவானும் ஆவணி 10 தேதி வரையில் உங்களுடைய ராசியிலும், ஆவணி 11ஆம் தேதி என்பது 2ஆம் இடத்திலே செல்கின்ற அமைப்பு என்பது 2ஆம் இடத்திலே ஆவணி 20 தேதி வரையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு சுக்கிரனின் அனுகிரகம் என்பது முயற்சிகள் அனைத்தும் திட்டிக்கக்கூடிய தொழில்களில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆவணி 20 தேதிக்கு பிறகு தொழில் மேன்மைகள் என்பது சற்று சகோதர சகோதரிகளிடம் எடுக்கின்ற காரியங்கள் சற்று தளமிழந்த நிலைமைகள் இருக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் சற்று தாமதம் தடையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 20 தேதிக்கு பிறகு சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பலமாக இருக்கின்றதுனாலே ஆரோக்கியத்தில் அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதியும் இங்கே பலமாக 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே இருக்கின்றதனால் குழந்தைகளின் மேன்மை, குழந்தைகளின் ஆரோக்கியம் அற்புதமாக கிடைக்கின்றது. உங்களின் சிம்மராசிக்கார நேயர்களின் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இங்கே 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. குருவின் அனுகிரகமும் சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியிலே செல்கின்ற பொழுது அடுத்த ராசியிலே 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த ஆவணி 20 தேதிக்கு பிறகு சற்று முயற்சிகளும் பொருளாதாரத்திலே தொழில்களிலே இருந்து சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் 25 தேதி வரையில் நல்லதொரு மேன்மைகளின் உயர்வு கொடுக்கின்றது. 25 தேதிக்கு பிறகு முயற்சிக்கும் காரியங்கள் சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பது உங்களுக்கு இங்கே ஆவணி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 2ஆம் இடத்திலே வருகின்ற பொழுதும் ஆவணி 20 தேதியில் இருந்து உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. ஆவணி 20 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் சற்று பாதிக்கப்படுகின்ற அமைப்பு என்பது பெண்களால் ஒரு சிறு ஏமாற்றம், தடை தாமதங்கள், தேவையில்லாத மனக்கசப்புகள் 20 தேதிக்கு பிறகு இங்கே சுக்கிர பகவானால் முயற்சி சனாதிபதி சகோதர சகோதரிகளிடமிருந்து சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு. சகோதர சகோதரிகள்
மூத்த சகோதரனாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பும், 10ஆம் இடம் தொழில் சாதனங்கள் வேலை செய்பவர்களிடமிருந்து சற்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இங்கே சுக்கிர பகவான் 20 தேதிக்கு பிறகு நீச்சகதியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பலத்தை இழக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. ஆவணி மாதத்தில் 20 தேதி வரையில் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு அனைத்து கிரகங்களின் அங்கீகாரம் அற்புதமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. மிகவும் உன்னதமான பலன்களையும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இங்கே குருவின் பார்வை என்பது 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பது வீடு வாகன சொத்து சுகம், தாய்மார்களின் ஆதரவுகளும், தாய்களின் மருத்துவ செலவுகள் இல்லாத சொத்து சுகங்கள், வீடு வாகனங்கள், எதிர்பாரா பணபரசானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வை செய்கின்ற பொழுது, செவ்வாயின் இணைவு பெற்று பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இது ஒரு விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு ஸ்திர ராசி. நிரந்தரமான ஒரு வீடு வாகன சொத்து சுகங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு யோகங்கள் இருக்கின்றது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 16ஆம் இடத்ததிபதி ராசியிலே வலுப்பெற்று இருக்கின்றதுனாலையும் பொருளாதாரத்தின் நல்லதொரு ஏற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் இருந்தாலும் சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது ராகு பகவானால் இரவு நேரங்களில் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே வேலைகளிலே இரவு நேரங்களில் வேலை செய்பவர்கள் சற்று கவனம் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் இன்னொரு சத்ரு சனாதிபதி வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே வேலை செய்பவர்கள் சற்று கவனம் நிதானமாக. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகள் இருந்தாலும் வேலை செய்பவர்கள் இரவு நேரங்களில் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆவணியிலே அற்புதமான சுப நிகழ்வுகளும் பூர்வ புண்ணியசானம் பலம் பெற்று தொழில் சாணம் நல்லதொரு அமைப்புகளை கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்பசானம் ராசியிலே இருக்கின்றது. லாபாதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே ராசியிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலையும் பெண்களால் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு அற்புதமான ஒரு யோகங்கள். கணவன் மனைவிகளிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தேவையில்லாத மனக்கசப்புகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிகள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. கூட்டாளிகள் பொதுமக்களின் தொடர்புகள் என்பது மிகவும் அற்புதமாக இருந்தாலும் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சூரியனும் சனியும் பார்வை என்பது சற்று பாதிப்புகள் கொடுத்தாலும் இங்கே சுக்கிரனின் அனுக்கிரகம் புதனின் அனுக்கிரகத்தால் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பரிபூர்ணமான யோகங்களையும் மங்கள காரியங்களிலே சென்று வருகின்றதற்கு, ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கும் தெய்வங்களின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இங்கே குரு பகவானுடைய பார்வை என்பது சுகஸ்தானத்திலேயே உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே இன்னொரு சத்திரஸ்தானத்திலேயே பார்வையிலே விடுகின்றதுனாலே எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே ராகுவின் அனுக்கிரகம் என்பது இரவு நேரங்களிலே செல்பவர்கள் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் அதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் லாபஸ்தானத்திலே செல்கின்ற பொழுதும் வீடு வாகன சொத்து சுகம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மங்கள காரியங்களை செய்வதற்கு இந்த ஆவணி மாதங்களிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளின் அன்பு ஆதரவுகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்திலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதிலே இருக்கின்றது. உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சற்று கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதங்கள் இருக்கின்ற பொழுது சிம்மராசியில் பிறந்த ராசிகார நேர்கள் லக்னகார நேர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகளிடம் இருந்து இருக்கின்றது. கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் பொழுது எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த சூரிய பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் அன்பு ஆதரவுகளை பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் மிகவும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.